ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். எங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீஸா. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பீஸா தாங்க பண்ண போகிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக நான் கோதுமை மாவில் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பீஸா டோ ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 3 ஸ்பூன் தயிர், புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சர்க்கரை, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன். இது கம்மியாகவே போட்டுக்கோங்க, நிறைய போட வேண்டாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் நல்லா மிக்ஸ் ஆகணும், சர்க்கரை நல்லா கரையணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 3 ஸ்பூன், சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன். இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு போடுறோன்னா நம்ம ஈஸ்ட் யூஸ் பண்ணல, அதனால தான். அதுக்கப்புறம் கோதுமை மாவு 1 கப், இது 200 கிராம் இருக்கும். ஒரு பீஸா பண்ணலாம் அந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு, இப்போ நம்ம தயிர் போட்டிருக்கோம், எண்ணெய் போட்டிருக்கோம், அதில் இருக்க ஈரப்பதமே போதும். அதை வச்சு நல்லா மாவு பிசைஞ்சிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா மாவு பிசையணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் பீஸா. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் போட்டு தடவிட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஊறட்டும், அப்போ தான் நம்மளோட பீஸா சாஃப்டாக இருக்கும். இப்போ பீஸா சாஸ் பண்ணலாம். இதுக்கு தக்காளியில் இருக்க அந்த மேலே இருக்க அந்த காம்பு பகுதியை எடுத்துகிட்டு கீழே ஒரு க்ராஸ் போட்டு சூடான தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. நான் ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அப்புறம் அந்த 5 நிமிஷம் கொதிச்சா அதில் இருக்க அந்த தோல் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அப்போ தான் நமக்கு பீஸா சாஸ் நல்லாயிருக்கும். அது தோலை எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கணும். நல்லா அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாஸ் பண்ணலாம். இதுக்கு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில், 2 ஸ்பூன் ஆயில் போதும். அதை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பூண்டு பல், ஒரு 10 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 வெங்காயம், 2த்தையும் நல்லா சாப் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும், அந்த கலர் மாறி வரும்ல, அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. குறைவான தீயில வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை இதில் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, இது 2த்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. குறைவான தீயை வச்சுக்கோங்க. நல்லா வரணும். நல்லா கொதித்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டணும், அந்த அளவுக்கு குறைவான தீ வச்சுக்கோங்க. இது பார்ஸ்லே ஹெர்ப்ஸ், இது கடைங்களில் கிடைக்கும், அது ஒரு 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி, இது ஒரு 1/4 ஸ்பூன். இது 2த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது 2மே ஃப்ளேவருக்காக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃப்ளேவரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் நம்ம சாஸ்க்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் இது 2மே நான் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா இலை கொஞ்சம், இது ஃப்ரெஷ்ஷான புதினா இலை தான், இது கொஞ்சமாக சும்மா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இதுவும் நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் நம்மளோட சாஸ்க்கு. எல்லாமே கொதித்து நல்லா சுண்டி வரணும். இது குறைவான தீயிலே வச்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி சுண்டி வந்துட்டு அப்புறம் கடைசியாக சாஸ், டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், அதையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம கேஸில் இருந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி தான் நம்மளோட சாஸ் கடைசியில் ரெடியாகி வரும். பீஸா பேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்ச மாவு இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. அதை எடுத்து திரட்டிக்கலாம். கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிட்டு திரட்டுங்க. சப்பாத்தி மாதிரி தான் திரட்டணும், ஆனால் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ஒரு பீஸா பேஸ் எவ்வளோ திக்னஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு திரட்டிக்கோங்க, நல்லா ரவுண்டாக. அதுக்கப்புறம் நம்ம பேனில் தான் பண்ண போகிறோம். ஸோ பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு அதை நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட பீஸா அடியில் ஒட்டாமல் தீயாமல் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ண டோ எடுத்து அதில் வச்சு இந்த மாதிரி ஓரங்களில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம போடுற சாஸும் வெஜ்ஜீஸும் சீஸும் எல்லாம் அதில் நல்லா செட் ஆகி வரும், அதுக்காக. அப்புறம் இப்படி ஒரு ஃபோக் வச்சு ஃபுல்லாக ஹோல் போட்டு விட்டுருங்க. இது எதுக்கு பண்ணுறோன்னா அது வேகிறதுக்காக. இப்போ நம்ம ரெடி பண்ண பீஸா சாஸ் எடுத்து
அதில் போட்டு விடுங்க. நல்லா ஃபுல்லாக போடுங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெஜ்ஜஸ், குடமிளகா, வெங்காயம், அப்புறம் தக்காளி, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மேலே வச்சுடுங்க. அப்புறம் நான் பன்னீர் எடுத்திருக்கேன், அது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ சுற்றி வச்சிட போகிறேன். உங்கள்கிட்ட பன்னீர் இல்லைன்னா மஷ்ரூம், காலிஃப்ளவர் எது வேணால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சீஸ், மொசரெல்லா சீஸ், துருவன சீஸ், இதை ஃபுல்லாக போட்டு விட்டுருங்க. இப்போ நான் தோசைக்கல்லில் 10 நிமிஷமாக குறைவான தீயில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ரெடி பண்ண பீஸா வச்சுட்டு இப்போ சில்லி ஃப்ளேக்ஸும் ஹர்ப்ஸும் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 25 நிமிஷத்துக்கு இது நல்லா குறைவான தீயில் வேகணும். அப்புறம் நம்ம எடுத்தோன்னா நம்மளோட பீஸா சூப்பராக வெந்து ரெடி ஆகிட்ருக்கும். இது நம்ம வீட்டில் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, எல்லாருமே சாப்பிட்லாம். இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சீஸ் போட்டிருக்கிறதால எம்மியாகவும் இருக்கும். இதை கட் பண்ணி சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.